தேவி நாராயணீயம் 7ஆம் தசகம் சுகோத்பத்தி. நாரதர் உபதேசத்தின்படி தியானம் செய்த வியாச முனிவருக்கு சிவபெருமான் காட்சி தந்து நல்ல சத்புத்திரன் ஜனிப்பான் என்று அருள் செய்கிறார். புத்திரன் பிறக்க வேண்டும் என்றால் விவாகம் செய்து கொள்ள வேண்டும். தன் மன நிலையில் அது தகுந்ததல்ல என நினைக்கிறார் வியாசர். அப்போது இந்திரன் கிருதாப்தி என்ற அப்சரஸை அனுப்புகிறார். கிருதாப்ஜி ஆகாயத்தில் தோன்றி வியாச முனிவரை தன் வசம் இழுக்க முற்பட்டாள். வியாச முனிவர் வித்தியாசமான மனநிலை உடையவராததால் அவர் மனதிற்கும் புத்திக்கும் போராட்டம் ஏற்படுகிறது. மனம் அப்சரசின் அழகிலும் லாவண்யத்திலும் ஈடுபட்டாலும் அறிவு காம வழியில் செல்வதை தடுக்கிறது. முன்பு புரூரவன் ஒரு பெண்ணால் அவமானம் அடைந்தான். அதாவது சுத்யும்னன் பெண்ணுருவாக இருந்தபோது அவனுக்கும் புதனுக்கும் பிறந்தவன் புரூரவன். அவன் நீதி தவறாத அரசாட்சி புரிந்து யாகங்களையும் தானங்களையும் செய்து வந்தான். இந்த புரூரவ சக்கரவர்த்தியின் பெருமையும் புகழும் கேட்டு இந்திரலோகத்து ஊர்வசி இவனை மணந்து கொள்ள விரும்பினாள். மானிடத்தில் மோகம் கொண்டதால் பிரம்மன் அவனை பூலோகத்திற்கு போகும்படி சபித்தார். பூலோகம் வந்து புரூரவனை காந்தர்வ மனம் புரிந்தாள். அப்பொழுது அவள் சில நிபந்தனைகளை கூறினாள். என்னை மறவாமல் ரட்சிக்க வேண்டும். நான் கொடுக்கும் நெய்யை தினந்தோறும் சாப்பிட வேண்டும். வேறு எதையும் சாப்பிடக்கூடாது. என்னிடம் இருக்கும் உரணங்களை உம்மிடம் தருகிறேன். அதை களவு போகாமல் காத்தருள வேண்டும். நிர்வாணியாகவும் பிற பெண்களுடன் சேரும் போதும் நான் பார்க்க மாட்டேன். இதில் எது தவறினாலும் நான் உம்மை பிரிந்து விடுவேன் என்று சொல்ல அரசனும் சம்மதித்து அவளின் மோகத்தால் மதி இழந்து நாடு அரச நீதி மக்கள் அனைத்தையும் மறந்து பல ஆண்டுகள் வாழ்ந்து வந்தான். இந்த சூழ்நிலையில் இந்திரன் பல நாட்களாக ஊர்வசியை காணவில்லையே என்று அவள் இருக்கும் இடம் பூலோகத்தில் புரூரவசின் அந்தப்புறம் என்றும் அறிந்து கந்தர்வர்களை அழைத்து அவளின் உயிருக்கு உயிரான உரணங்களை நீங்கள் கவர்ந்து வந்தால் அவள் தானாகவே வருவாள். எனவே உடனே புறப்படுங்கள் என்றார். அதன்படி கந்தர்வர்கள் உரணங்களை கவர்ந்து செல்ல இதை அறிந்த ஊர்வசி, ஐயோ, என் உயிர் போன்ற உரணங்கள் களவு போனதே. அரசனே, கேட்பார் யாரும் இல்லையா? நீ எந்த பெண்ணுடன் உறங்குகின்றாய்? நான் உன்னை பிரியும் காலம் வந்ததே என்று உரத்த குரலில் அழுதாள். குரல் கேட்ட அரசன் வேகமாக ஓடி வந்தான். அப்பொழுது கந்தர்வர்கள் மாயையால் ஒரு மின்னலை உண்டாக்கினார்கள். நிர்வாணமாயிருக்கும் அரசனை பார்த்தாள் ஊர்வசி. உடனே அவனை பிரிந்து போனாள். நிபந்தனைகளை மீறியதால் தானே இப்படி நடந்தது. இப்பொழுது நான் ஆடைகள் உடையவனாக இருக்கிறேன். ஊர்வசி மீண்டும் வரமாட்டாளா என்ற ஆசையுடன் அவளை தேடி தேடி அலைந்து குருக்ஷேத்திரத்தில் ஊர்வசியை கண்டான். புரூரவன் ஊர்வசியிடம், பெண்ணே, என்னை விட்டு போகாதே. நீ என்னை பிரிந்தால் என் உயிர் போய்விடும். அந்த பழி உன்னையே சேரும் என்று புலம்பினான். ஊர்வசி சொன்னால், அரசனே, உன் புத்தி எங்கு போனது? நான் ஒரு வேசி அல்லவா? வேசியின் அன்பு நிலையானதாகுமா? ஒரு நல்ல குலத்து அரசன் பெண்களிடமும் கள்வர்களிடமும் அன்பு காட்டலாமா? இது நீதியா? நீதி மறந்த நீர் என்னுடன் எம்முன் நிற்காதே, போ என்று விரட்டினாள். அரசன் மிகுந்த துக்கமடைந்தான். அதுபோல் நான் ஆகிவிடக்கூடாது என்று நினைக்கிறார் வியாசர். நாம் தற்போது செய்ய வேண்டிய அக்னி காரியங்களை செய்ய அரணியில் மத்தை பூட்டி அக்னி உண்டாக்க முயலும் போது கிருதாப்ஜி ஒரு கிளி உருவம் எடுத்து அங்கும் இங்குமாக ஆகாயத்தில் சிங்காரமாக ஊர்ந்தாள். அதை கண்ட வியாசர் உணர்ச்சி வசப்பட அவரது வீரியம் சிதறி அரணியில் விழுகிறது. அந்த அரணியிலிருந்து இவரை போல் ஒரு புத்திரன் ஜனிக்கிறான். இரண்டாவது அக்னி போன்று தோன்றி அக்குழந்தையை கையில் எடுத்து தழுவி கங்கா ஸ்நானம் செய்வித்து சாதகாதி கர்மங்களை செய்து சுகரூபியான அப்சரசின் மோகத்தால் உண்டான புத்திரனாதலால் சுகன் என்று பெயர் வைத்தார். ஆகாயத்திலிருந்து புஷ்பமாரி பொழிந்தது. தேவர்கள் துந்துபி முதலிய பஞ்ச வாத்தியங்களை முழங்கினர். கந்தர்வர்கள் பாடினர். நாரதர் முதலிய
முனிவர்கள் ஆசீர்வதித்தனர். காற்று சுகந்தமாக வீசியதாம். உலகத்தில் உள்ள அனைவரும் ஆனந்த சாகரத்தில் மூழ்கினர். வியாசர் தன் மகனுக்கு உபநயனம் செய்விக்கிறார். சுகர் தேவகுருவான பிரகஸ்பதியிடம் வேதங்களையும் வேதாந்தங்களையும் கற்றுணர்ந்து அவருக்கு குருதட்சிணையும் கொடுத்துவிட்டு பின் வியாசரிடம் வந்தார். வித்தைகளை கற்றுணர்ந்த தன் மகன் எந்த கர்வமும் இல்லாமல் அடக்கமாக இருப்பதைக் கண்டு சந்தோஷம் கொண்டார் வியாசர். எதிலும் ஒரு பிடிப்பில்லாமல் சந்நியாசி போல் இருக்கும் சுகரிடம் வியாசர் விவாகம் செய்து கொண்டு இல்லறத்தில் ஈடுபட்டு செய்ய வேண்டிய தேவ யஜ்ஞம் பிதுர் யஜ்ஞம் போன்ற கர்மங்களை மனைவியுடன் சேர்ந்து பித்ருக்கடனின்று எனக்கு விமோச்சனம் தர வேண்டும். புத்திரன் இல்லாதவனுக்கு ஸ்வர்க்கம் இல்லை என்று தர்ம சாஸ்திரங்கள் சொல்கிறது. இல்லற தர்மம் மிகவும் உயர்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லறத்தில் இருந்தும் முக்தி அடையலாம். அனைவரும் சந்நியாசிகளானால் எப்படி சிருஷ்டி உற்பத்தி ஆகும்? அதனால் நீ விவாகம் செய்து கொள் என்று ஒரு தந்தையின் இயல்பான குணத்துடன் கூறினார். ஏகாந்த சந்நியாச தர்மத்தை விட இல்லறத்தால் மிகவும் உயர்ந்தது. இல்லறம் தர்மம் மிகவும் உயர்ந்தது, எல்லா வகையிலும் உயர்ந்ததாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நீ விவாகம் செய்து கொண்டு குழந்தைகளை உற்பத்தி செய்து நன்றாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம் முன்னோர்கள் கரையேறுவார்கள். உன்னுடைய கடமைகளை சரிவர செய்து பித்ருக்களை தர்ப்பணம் முதலியவைகளால் திருப்திப்படுத்து. புத்திர பௌத்திராதிகளை பெற்று சந்தோஷமாக இருந்து எங்களை கரையேற்ற வேண்டும் என்றார். இள வயதில் திருமணம் செய்து கொண்டால்தான் புத்திர பௌத்திரர்களை பெற்று கடமைகளை செய்து பின் தவம் செய்ய போக முடியும். சுகர் கல்யாணம் செய்து கொள்ளாவிட்டால் தான் கரையேற முடியாது என்று நினைக்கிறார். அதனால் விவாகம் செய்து கொள்ள சொல்கிறார். உன்னை புத்திரனாக பெற நான் பல காலம் தவம் செய்தேன். அதனால் நீ இளவயதில் திருமணம் செய்து உனக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கும் குழந்தை பிறந்து அதாவது கொள்ளு பேரன் பிறந்து பார்க்க வேண்டும். என்னை கரையேற்ற வேண்டும் என்றார். எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய இயற்கையான ஆசை அதுவே. இந்த ஆசைதான் வியாசர் மனத்திலும் வந்தது. இல்லற வாழ்வில் நியாயமான முறையில் பொருளை சம்பாதித்து விதித்த கர்மங்களை கிரமப்படி செய்தால் பந்தத்தினின்றும் விடுபடலாம். விதித்த கர்மங்களை முறைப்படி செய்பவனுக்கு சாதிக்க முடியாதது ஏது? இல்லற வாழ்க்கையில் தேவர்களையும் பித்ருக்களையும் மனிதர்களையும் திருப்தி அடைய செய்து விதித்த கர்மங்களை சரிவரச் செய்து சத்புத்திரனை பெற்று அவனை இல்லறத்தில் ஈடுபடுத்தி பின் வானப்பிரஸ்தாசிரமத்தை அடைந்து சில காலம் அதில் இருந்து பின் சந்நியாச ஆசிரமம் அடைவாய் என்று கூறினார். இல்லறத்தில் ஈடுபடாதவனுக்கு இந்திரியங்களையும் புலன்களையும் வெல்வது எளிதல்ல. விஸ்வாமித்திரர் மேனகையை கண்டு மோகித்து சகுந்தலையை பெற்றார். என் பிதாவான பராசரர் மத்ஸ்யகந்தியை மோகித்தார். பிரம்மனும் தன் புத்திரியிடம் மோகம் கொண்டு பின் சிவனால் தெளிவடைந்தான். இதையெல்லாம் யோசித்து நான் சொன்னபடி நீ விவாகம் செய்து கொள் என்றார். சுகரிடம் எள்ளளவும் மாற்றமில்லாததால் வேதனை அடைந்து அழுகிறார் வியாசர். வியாசர் ஜெகத்குரு, புராணங்களை எழுதியவர். அவர் ஏன் அழ வேண்டும்? தபஸ் செய்ய சக்தி குறைந்ததா? இல்லை. தேவியிடம் பக்தி குறைந்ததா? இல்லை. பின் ஏன் அழ வேண்டும்? பாசம். மகன் விவாகம் செய்து கொள்ளவில்லையே என்ற பாசம். மாயை. ஜகமே மாயையில் உழல்கிறது. ஆனால் சுகர் பல ஜென்மாக்கள் களைந்த பின்பும் கூறினார். பல ஜென்மாக்களாக என்னை தொடர்ந்து வந்த மாயை விலகிவிட்டது. எனவே விவாகம் என்னும் மாயையில் சிக்க மாட்டேன். முற்றும் துறந்த முனிவர்களையும் மாயையில் சிக்க வைக்கும் அந்த மாயா சக்தியை நான் வழிபடுவேன் என்று கூறுகிறார். சுகர் சுகபோகங்களிலிருந்து விலகி நிற்கிறார். இந்த சுகர் எப்படி மாயையிலிருந்து விலகி அதன் பிடியில் சிக்காமல் மன உறுதியுடன் இருக்கிறாரோ அப்படிப்பட்ட மன உறுதியை எனக்கும் தா என்று இந்த கவிஞர் வேண்டுகிறார். 7ஆம் தசகம் நிறைவடைந்தது.